கிறிஸ்துவின் உபதேசம். இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய நண்பர்களே, உங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழாக சத்திய வசனங்களை நாம் தொடர்ந்து கற்று வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் கற்றுக்கொள்ளும் சத்தியம், யார் கர்த்தரிடத்தில் தயை பெறுவார்கள். இந்த தலைப்பின் கீழாக சத்தியத்தை நாளே படிக்கின்றோம். தயையானது என்ன என்று நமக்கு தெரியும். தயவு, தயன்னு சொல்லுவது தயவு. தயவு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம் முதல்ல புரிந்து கொண்டால் அது எவ்வளவு அவசியமானது, அது நமக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது, பிறருக்கு அது எவ்வளவு தேவைப்படுகிறதுங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த தயவு நமக்கு இருக்கும் பொழுது என்ன ஒரு பலன் உண்டு என்பதையே நம்ம புரிந்து கொள்வது அவசியம். சில நேரங்களில் அந்த தயவு நமக்கு புரியாதனால தான் அதை பற்றி நம்ம ஒரு பெரிய ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். அதை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாமலும் இருக்கிறோம். இப்போ தயவு என்று சொல்லும் பொழுது ஃபேவராக இருப்பதுன்னு அர்த்தம். ஃபேவர் அப்படின்னு சொன்னால் நமக்கு சாதகமாக நெருக்கமாக இருந்து உதவி செய்வது. எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவர் அப்படின்னா இப்போ அதனுடைய அர்த்தமானது ரொம்ப நெருக்கமானவர், எனக்கு ரொம்ப சாதகமாக இருப்பார். சாதகமாக இருப்பாருன்னா நன்மை தீமை எதுவானாலும் எல்லா நிலையிலும் தீமை வரும் பொழுது அதுலேருந்து நமக்கு உதவி செய்வார்கள், நன்மை வரும் பொழுதும் கூட அதில் உதவி செய்வார்கள். பிரச்சனை வந்த உடனே ஓடி போவதல்ல. நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இவர் மூலியமாக நமக்கு கிடைக்குது, அதனால் நமக்கு இவருக்கு சாதகமாக இருப்போங்கிறது அல்ல. இப்போ தேவனானவர் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ரொம்ப நெருக்கமாக இருந்து சாதகமாக இருந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு நெருக்கமாக இருப்பதனாலே, சாதகமாக சகாயம் பண்ணக்கூடிய விஷயத்தில் இருப்பதனால என்ன நன்மை கிடைக்குதுன்னு பாருங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகார வசனம் 6ஆம் வசனத்தை நாம் படிப்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ கர்த்தர் இங்கே ஒரு மனிதனுக்கு சகாயமாக இருக்கார். சகாயர், சகாயம் என்பது தெரியும், உதவி செய்வது, ஆபத்தில் நமக்கு நின்று உதவி செய்வது. இப்போ கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு சகாயம் பண்ணுகிறார், நெருக்கமாக இருக்காரு, ஃபேவராக இருக்கார். யாருக்கு? இப்போ வசனம் 5 நாம் படிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், போதுமான அளவும் இருக்கலாம். அதிகமாக இருக்கிற மக்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பெரிய ஒரு கவலை இருக்காது. போதுமான அளவுக்கு இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. குறைவாக இருக்கிற மக்களுடைய இறுதியத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனை. நமக்கு போதலை, பத்தலை, குறைவாக இருக்குது, இவ்வளோ நெருக்கடியாக இருக்குது பாருங்க. அந்த சமயத்திலும் கூட நம்ம எப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னா, இருக்கிறவைகள் போதும் என்று எண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்தது இது போது, நாம் அது குறைவுங்கிறோம், இல்லை இது அதிகம் அப்படிங்கிறோம், இது பத்தலை அப்படிங்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தால், கர்த்தரை விசுவாசிக்கூடியவங்களாக இருந்தால், அவர் நமக்கு கொடுத்தது போதும் அப்படின்னு நினைப்போம். சரி, அப்படிப்பட்ட மக்கள் இடத்துல தான் அவர் என்ன செய்யார்? உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. விலகுவதும் இல்லைன்னா நமக்கு புரியுதுங்களா? பக்கமாக இருக்கிறவங்க தான் விலகாமல் இருப்பாங்க. விலகி போங்க, தள்ளி போங்க, எட்ட போங்க அப்படின்னா. அப்போ விலகாமல் இருப்பேன் அப்படிங்கிறார். யாரோடு? பண ஆசை இல்லாமல் நமக்கு இருக்கிறவைகளை கர்த்தர் கொடுத்தார் என்று நம்பி அது போதும் என்று எண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால், அந்த மக்களோடு, அந்த விசுவாசிகளோடு, கிறிஸ்தவர்களோடு தேவனானவர் என்ன செய்யார்? பக்கமாக இருக்கிறார். பக்கமாக இருக்கிறதா ஃபேவராக இருக்கிறார். ரொம்ப சாதகமாக இருப்பார். நமக்கு ரொம்ப சாதகமாக பேசக்கூடியவங்க, நமக்கு சாதகமாக நடந்துக்கூடியவங்க, தவறுகள் இல்லை, எல்லா நிலையிலும். அப்போது இந்த தயவு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதான், தேவனானவர் நமக்கு பக்கமாக இருந்து உதவி செய்வது. சரி, இப்போ அந்த தேவன் யார் இடத்துல பக்கமாக இருந்து உதவி செய்வார்? சில வசனங்கள் நாம் படிப்போம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 27 நாம் படிப்போம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான்,
தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். அப்போ ஒரு மனிதன் இங்கே ஒன்றை தேடுகிறாரு. அந்த தேடக்கூடிய மனிதன் எதை தேடுகிறாருன்னா நன்மையை தேடுகிறாரு. நல்லது எனக்கு வேணும், நல்லது எனக்கு கிடைக்கணும். எல்லா மனுஷனுடைய இருதயத்தில் இதுதான் இருக்கு. நல்லதை தேடணும். வேலையா நல்ல வேலை கிடைக்கும், பொருளா நல்ல பொருள் கிடைக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம போய் குடியிருக்கோம்னு நினைக்கிறோம், வாடகை வீடா நல்ல ஒரு வாடகை வீடா இருக்கும். ஒருவரை நம்ம சந்திக்க போறோம், அவர் நல்ல மனிதன் இருக்கும். பொதுவாகவே எல்லாருடைய இருதயத்திலுமே நல்லது நல்லது நல்லது, நன்மை தேட வேண்டும், நன்மை கிடைக்க வேண்டும், நன்மையானவர்களை அனுபவிக்க வேண்டிய அந்த இறுதி இருக்குது. குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருந்தால் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேட வேண்டும். அதுதான் அந்த வார்த்தை. வெறும் நன்மையை மட்டும் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நாம தான் நன்மையை தேடுறோங்கிறதில்ல. நன்மையை கூட இந்த மனுஷன் ஜாக்கிரதையுடன் தேடுகிறவனாக இருக்கிறான். ஏன் ஜாக்கிரதையாக இருக்கிறான்? தீமை கூட சில நேரத்தில் நன்மையாக தெரியும், பொய் கூட எப்படி இருக்குது சில நேரத்தில் உண்மையாக தெரியும். பிசாசானவன் ஏவாளத்தில் வந்து தந்திரமாக பேசணும். அந்த தந்திரமாக பேசுகிற வார்த்தை ஏவாளுக்கு அது உண்மையாக தெரிந்தது. இந்த பழத்தை நீங்கள் கனியை சாப்பிட்டால் நீங்கள் சாவதில்லை, இந்த கனியை சாப்பிட்டால் தேவர்களைப் போல இருப்பீர்கள், நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஆனால் தேவன் சொன்ன கட்டளை என்ன? அந்த கனியை புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளிலே சாவீர்கள், இதுதான் சத்தியம். ஆனால் பிசாசுடைய வார்த்தை இதை புசிக்கும் நாளிலே சாவதில்லை. ஆமாம், தேவன் சாவது உண்மைன்னாரு, ஆனால் இவர் பிசாசு சாவதில்லைங்கிறானே, எது உண்மை? இந்த பிசாசின் வார்த்தை உண்மையாக தெரிந்தது. அப்போ அந்த பழத்தை சாப்பிடணுங்கிற அந்த விருப்பம் வந்தது. அந்த விருப்பம் சர்ப்பத்தின் வழியாக வருகிறது. சர்ப்பமானது தந்திரமாய் சொல்லுகிறது. அந்த தந்திரமானது ஏவாளுக்கு உண்மையாக தெரிஞ்சது. அதனால்தான் ஜாக்கிரதையாய் நன்மை தேட வேண்டும். அப்போ நன்மை வந்து சில நேரங்களில் மேலோட்டமாக இருக்கும், பொய் கூட உண்மையாக தெரியும். அப்போ நாம் ஜாக்கிரதையாக தேடணும். ஏன்னா பாருங்கள், நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். அப்போ எனக்கு நல்லது வேணும், நன்மை கிடைக்கணுங்கிற அந்த இறுதியத்தோடு தேடக்கூடிய மனுஷனுக்கு அது கிடைக்கும். தேடாமலே இருந்தால் கிடைக்குமா? நன்மை வேண்டும், நல்லது நடக்கணும், நல்லது கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த இறுதியத்தோடு யார் தேடுகிறார்களோ அந்த தேடுதலுக்கு தேவனானவர் என்ன செய்வார்னா உதவி செய்வார். ஏன்னா அவர் நம்மோடு இருக்கார், அவர் நம்மை விட்டு விலகுவதவே இல்லைன்னு சொன்னார். இப்போ அந்த தேவன் இந்த இடத்துல யாருக்கு நன்மையை தருகிறார்னா, அல்லது யாருக்கு தயவு செய்கிறார்னா, நன்மையை தேடக்கூடிய மனிதனுக்கல்ல, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடக்கூடியவன். அது என்ன ஜாக்கிரதையுடன் தேடக்கூடியவன்? அது என்ன நன்மையை தேடக்கூடியவன்? அழகா வேதம் சொல்லுது பாரு. மீகா 6ஆம் அதிகாரம் வசனம் 8. மனுஷனை நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இப்போ இந்த இடத்துல கர்த்தர் நன்மை என்னதென்று அறிவிக்கிறார். நன்மையை தேடுகிறவன் அப்படின்னு சொல்லாம நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன். அப்போ நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா அந்த நல்ல விஷயங்களை நாம் கவனமாக பார்க்கணும். சத்தியத்தின்படி எது நல்லது, சட்டப்படி எது நல்லது, தேவன் எது நல்லதுன்னு சொல்லுகிறார். இது என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குது? இப்போ இந்த வசனம் சொல்லுது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். தேவன் மனுஷனுக்கு நன்மை எதுன்னு சொல்லியிருக்காரு. உலகமானது நன்மை எது என்று மனுஷனுக்கு சொல்லுது. உலகம் எப்படி மனுஷனுக்கு நல்லதுன்னு சொல்லுகிறது? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 2 நாம் படிப்போம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். அப்போ மனுஷனுக்கு இங்கே ஒன்று சுத்தமாக தெரிகிறது. சுத்தம்னாலும் நல்லதுன்னு தான் சொல்லுவோம். நல்லது சுத்தமாக இருக்க, சுத்தமாக தருங்க, நல்லதுங்க சாப்பிடுங்க, நல்லது வாங்கிட்டு போங்க. இப்போ மனுஷன் அவன் பார்வைக்கு சுத்தமானது, அவன் பார்வைக்கு நல்லது. பாருங்க, நம்முடைய பார்வைக்கு நல்லது எதுன்று நமக்கு தெரியுது. இப்போ அதே வாசித்த அந்த மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வருவோம். கர்த்தர் வந்து மனுஷனுக்கு நன்மை என்னதென்று அறிவித்திருக்கார். அப்போது நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடக்கூடிய மனுஷனுக்கு அவர் தயவு செய்கிறார். இப்போ அந்த நன்மையானது எது எது நன்மை என்று நமக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும், நமக்கு தெரியுது. நமக்கு தெரியலையா? இன்னொருவர்கிட்ட கேட்போம். இது ஒரு பக்கம். அதே சமயத்தில் விசுவாசி இல்லாமல் கர்த்தர் நன்மையானது எது என்று சொல்லுகிறாரு. அவர் சொல்லக்கூடிய நன்மை எது, அதை நம்ம தேடுவோம். அதான் ஜாக்கிரதை. நமக்கு தோணக்கூடிய, நமக்கு எண்ணக்கூடிய, நமக்கு வரக்கூடிய அந்த நல்லதுமே
உலகம் நல்லதுன்னு சொல்லக்கூடியதுக்குமே தேவன் நல்லது எதுன்னு சொல்லக்கூடியதுக்கு வித்தியாசம் இருக்குது. மூன்றையும் நம்ம கவனிக்கணும். இந்த மூன்றிலே நாம் எதை சரியாக பிடிக்கிறோமோ, எதை கண்டுபிடிக்கிறோமோ, அதுதான் இங்கே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம். உலகம் சொல்லுகிறபடி நம்ம போயிட்டா நம்முடைய பார்வைக்கு அது நல்லதாக தோன்று, ஆனால் முடிவில் பார்த்தா அது மரணத்தில் கொண்டு போய் முடியும். நமக்கு தோணக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது, அதே நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கும் பொழுது, சுயபுத்தின் மேலே சாயாதே, உன்னை ஞானி என்று எண்ணாதே, உன்னுடைய சுயபுத்தி என்று சொல்லு, தேவன் இல்லை என்று சொல்லு. ஏன்னா மதிகேடன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். தேவன் இல்லாமல் நாம் வாழ்ந்தா தேவனுக்கு பிரியமான நம்ம செய்யவே முடியாது. அப்போ ஜாக்கிரதையாக நம்ம நன்மை தேடணும். சரி, அப்படி ஜாக்கிரதையாக இருந்து நம்ம நன்மை தேடும் பொழுது கர்த்தர் சொன்னாரு, மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நான் உனக்கு அறிவிக்கிறேன். என்ன அறிவிக்கிறாரு பாருங்க, நன்மையானது என்னன்னு சொன்னாரு, நியாயம் செய்து. அப்போ நன்மையை தேட வேண்டும், நன்மை நமக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனிதனுக்கு அவர் தயவு செய்கிறார்னா அந்த நன்மையானது என்னங்கிறாரு, நியாயமான செயல்களை செய்வது. நன்மை தேடுவது ஒரு நியாயங்கிறார். நேர்மையான வழியில் நம்ம நன்மை தேட வேண்டும். திருடி ஒருவரிடத்திலிருந்து பொருளை நமக்கு சொந்தமாக்கலாம். அந்த பொருளை சொந்தமாக்கி அந்த பொருள் மீதியாக இருக்கும் பொழுது, அதிகமாக இருக்கும் பொழுது இன்னொருவருக்கும் நம்ம கொடுக்கலாம். பாருங்க, இது ஒரு நன்மை தான். இது சட்டப்படி சரியாக இருக்குமா? சட்டப்படி சரியில்லை. அதனால சொல்கிறாரு நியாயம் செய்து. அப்போ நியாயம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சட்டப்படி, தேவன் திருடாதுன்னு சொல்கிறாரு. அப்படி திருடினாலும் அது தவறு என்று உணர்ந்து அதை விட்டு விடுகிறாரு. இல்லை நான் இன்னொருவருக்கு உதவி செய்வதற்காக நான் திருடுன்னு அப்படிங்கிறாரு. பொருள் அதிகமாக வைத்து கொண்டிருக்கிற மனிதன் ஏழைகளுக்கு கொடுக்க இறுதியும் இல்லை, அவனிடத்தில் நம்ம கேட்டாலும் கொடுப்பதில்லை. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, எடுத்துக்க வேண்டியது இருக்குது. பர் இது நாம் சொல்லக்கூடியது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு தேவைக்கும் பிறருக்கு நீ உதவி செய்யணும்னா உன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்படு. பேசி நாம் படிக்கிறோமா இல்லைங்களா? ஆக நியாயம் செய்வது தேவனுடைய பார்வையிலே அது நாம் நன்மை செய்வது, நன்மை தேடுவதுன்னு அர்த்தம். சரி, இரண்டாவது சொல்றாரு பாருங்க, அதே வசனத்தில் அழகா சொல், இரக்கத்தை சிநேகித்து. நன்மையானது என்ன? நன்மை தேடு. யாருக்கு கர்த்தர் நன்மை செய்வார், யாருக்கு கர்த்தர் தயவு செய்கிறாரு, யாருக்கு கர்த்தர் நெருக்கமாக இருந்து உதவி செய்வார்னா இரக்கமுள்ள பிள்ளைகளாக இருந்து. இரக்கம் நமக்கு ரொம்ப முக்கியமா இல்லையா? இரக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா இல்லையா என்பதை யாக்கோபு புஸ்தகம் திருப்பி ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு இரக்கம் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் படிப்போம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்படிங்க இரக்கமானது மேன்மையான ஒரு நிலையில் நம்மளை கொண்டு வந்து வைக்கிறது. இரக்கம் செய்யும் பொழுது நியாய தீர்ப்புனால நமக்கு என்ன செய்யும், இரக்கம் பாராட்டப்படும். இயேசு மன்னித்தார் நம்முடைய பாவங்களை எல்லாமே, அவர் எல்லா பாவங்களையும் மன்னித்தார். நம்ம இடத்துல ஒரு தவறு செய்தார், நமக்கு எதிராக குற்றத்தை செய்துட்டார், அவர் நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்கிறார். இப்போ நம்ம எப்படி பார்க்கணும், அந்த மனுஷன் செஞ்ச அந்த குற்றத்தை அந்த தவறை நினைக்கும் பொழுது அது மன்னிக்கவே எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு இயேசுவின் மூலியமாக மன்னித்த மன்னிப்பு இறக்க ஏராளம். நம்ம இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய மனசு இடம் கொடுக்கல. ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் இரக்கத்தை ஒரு காண்பிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தயங்குறோம். சரி, இப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், ஏதோ தயவு செய்வாரா? நியாய தீர்ப்பு நாளிலே இரக்கமானது நம்மளை மேன்மைப்படுத்தும். எப்போ? இப்போ நாம் ஒருவருக்கு இரக்கம் காண்பித்தான். அப்போ நன்மையை ஒரு மனுஷன் தேடும் பொழுதுனா அந்த நன்மையானது என்னங்கிறாரு, நியாயம் செய்து சட்டப்படி வேத வசனத்தின்படி ஒன்றை நீ செய். 1 பேர் 4:11 அதான் சொல்கிறோம், போதித்தால் வேத வாக்கின்படி போதிக்கணும். கொலோசியர் 3:16-17 வார்த்தையினாலாவது கிரியினாலும் நீ எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா இயேசு சொன்ன சட்டப்படி நாம் செய்யணும். இதுதான் நன்மை. இல்லை எனக்கு தோன்றபடி நான் செய்வேன். நாதா பபி அப்படி தான் செஞ்சாங்க. லேவியராம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் தேவனுக்கு பலி செலுத்த வந்தாங்க. தூப கலசத்தில் நெருப்பு தணலை போட்டு வந்து தூபம் காட்டணும். கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினி கொண்டு வந்தார்கள். பலிபீடத்தில் இருக்கிற அந்த நெருப்பை எடுத்து அந்த கரண்டியில், அந்த தூப கரண்டியில் போட்டு கொண்டு வந்து தூபம் காட்டணும். ஆனால் இவர்களும் வேறொரு இடத்துலேருந்து அக்கினி கொண்டு வந்து அந்த தூப கரண்டியில் போட்டு தூபம் காட்ட வந்தார்கள். அந்த
சமயத்திலே தேவன் வானத்திலிருந்து அக்கினி வரவித்து அவர்களை அழித்தார். இருவரும் செத்தார்கள். தேவனுக்காக செய்தோம் என்று சொன்ன அந்த மக்கள் தேவன் சொன்ன இடத்திலிருந்து செய்யாம தங்களுக்கு தோன்றுகிறபடி, தங்களுக்கு விருப்பமானபடி, தங்களுக்கு பிடித்தமான ஒன்றை எடுத்து வந்து செய்தாங்க. தேவன் அவங்களோடு பக்கமா இருந்தாரா? இல்லை, அவங்கள விட்டு விலகிட்டார். அப்போ நாம் இந்த வசனத்துல இரக்கம் காண்பிக்கணும். போதிக்கும் பொழுது சரி, இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய நிலையில நாம் ஒருவருக்கு உதவி செய்யறதுக்காக யாரோ ஒருவருக்கு எதையோ ஒன்று செய்வதை விட தேவனுடைய வசனத்தின்படி ஒன்றை நாம் செய்வோம். அப்போ இரக்கமானது நமக்கு தேவன் சொல்றாரு, அது நீங்கள் நன்மை செய்வதற்கு சமம், நீங்கள் நன்மை தேடுவதற்கு சமம். தேவன் அதனால உங்களிடத்தில் என்ன செய்கிறாரு? பக்கமாக இருக்கார், இரக்கம் காண்பிக்கிறார். இரக்கம் காண்பிப்பது நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள் இயேசு அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சில மக்களுக்கு சொல்லுவார். அந்த கூட்டத்தில் நாம் ஒருத்தராக இருந்தால் அவங்களை தள்ளி போடுங்கன்னா எங்கே போவோம் பாருங்க. அந்த நேரத்தில் அடுத்து ஒன்று நரகம், ஒன்று பரலோகம், ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக இயேசு நம்மளை அறிக்கை செய்கிறார். எப்போ? இப்போ இந்த பூமியிலே இயேசுவை நாம தேவகுமார் என்று அறிக்கை செய்தா, இயேசு நாமத்தினாலே ஒருவருக்கு இரக்கத்தை காண்பித்து உதவிகளை செய்யும் பொழுது, நற்கிரிகளை செய்யும் பொழுது, நீதி நியாயங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது, அப்போ இயேசு சொல்லுவார், இவர்கள் எனக்காக இந்த பூமியில் இதை செய்தார்கள். அப்போது தேவனானவர் அழகாக சொல்ல எது நன்மைன்னு சொல்லுவார்? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. அடுத்து சொல்கிறார் பாருங்க, அது மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல். அப்போ மனத்தாழ்மையானது தேவன் சொல்றாரு அது நன்மை. மனத்தாழ்மை என்ன நன்மை கொடுக்குது? மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வசனம் 28, 29 நாம் படிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனால் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவ பாரத்தை சுமந்துட்டு இருக்கிற மக்களே. அந்த நியாயப்பிரமாணமானது புறஜாதி மக்கள் தேவனத்தில் வந்து சேருவதற்கு நடுவாக ஒரு தடையாகவும் இருந்தது. இப்போ இப்படிப்பட்ட இந்த பிரமாணத்தை, இந்த வருத்தத்தை, பாரத்தை இயேசு என்ன செய்யார்னா நீக்கி போடுகிறார். அப்படிப்பட்ட நீக்கி போடக்கூடியவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நம்முடைய பாவங்களை எல்லாமே இயேசு மீது தேவன் சுமத்தினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற யோவான் 1:29 நீங்க பாவம்ங்கிற அந்த பாரத்தை சுமந்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய அந்த இரக்கம் இயேசுவுக்கு இருந்தது, அந்த மனத்தாழ்மை அவருக்கு இருந்தது. ஒருத்தருடைய பொருளை இன்னொருவர் சுமந்துட்டு போகிறதுக்கு தாழ்மை இருந்தால் தான் வர முடியும், தாழ்மையிலாம் வர முடியாது. அப்போ இயேசுவான் தன்னை நீதி உள்ளவராகவும், தன்னை இரக்கமுள்ளவராகவும், தன்னை மனத்தாழ்மை உள்ளவராக காண்பித்து இது எல்லாவற்றிலுமே நன்மை செய்தார். இதனாலே தேவன் அவரோடு நெருக்கமாக. யோவான் 8:29 நாம் படிப்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அப்ப இயேசுவானவரை தேவன் தனியே இருக்க விடவில்லை. அப்ப தயவு உள்ளவராக தேவன் இருக்கார். அந்த தயவானது நமக்கு வேணும். அதனுடைய அர்த்தமானது தேவன் நம்முடைய பக்கமாகவே இருக்கணும்னு நினைக்கிறோம். எப்பொழுது இருப்பாரு? அவர் சொல்லுகிறபடி நன்மை செய்தால், நன்மையை தேடும் பொழுது, நியாயம் செய்யும் பொழுது, இரக்கம் செய்யும் பொழுது, மனத்தாழ்மையாக இருக்கும் பொழுது, இது எல்லாமே இயேசுவிடத்தில் இருந்தது. அதனால் அவர் என்ன சொல்வார்? பிதாவுக்கு பிரியமானவர்களே நான் எப்பொழுதும் செய்கிறேன். அதனால் அவர் என்னை தனியாகவே எடுக்க விடவில்லை. தனியாகவே இல்லாமல் எப்பவுமே அவரோடு கூடவே இருக்கார். இப்போ தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக சொல்வார். அப்போ யார் கட்டளத்தில் தயவு பெறுவார்கள்? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையை நடக்கக்கூடிய பிள்ளைகளோடு அவர் தயவு செய்வார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் வசனம் 14, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனையில் தேவனாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் எங்களோடு இருக்கணும், நாங்கள் அவங்களோடு இருக்கணும். விரும்புகிறோமா இல்லையா? நன்மை நமக்கு வேணும், நன்மை எங்களுக்கு கிடைக்கணும், நன்மையை நாங்கள் அனுபவிக்கணும், நன்மையோடு நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல. யாருக்கு எந்த நிலையில் நம்ம தீமை செஞ்சிடக்கூடாது. அவர் நம்மோடு இருக்கார். எப்போ? அவர் சொல்லுகிறபடி
அது இரக்கத்தை சிநேகித்து அந்த நீதியை செய்து மனத்தாழ்மையை காண்பித்து தேவ கட்டளைகளை கை கொண்டு நன்மையானது எது நான் கற்றுக்கொள்ளுவேன், நன்மையானது எது நான் தேடுவேன், அது நன்மையானது எது நான் செய்வேன், இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுகிறபடி விசுவாசத்தை செய்தால் அவர் என்னோடு இருப்பாருங்கிற அந்த வார்த்தை பொய் போகாது, அது வீண் போகாது, பிரயோஜனத்தை கொடுக்கும். அது பிரியமான இப்படிப்பட்ட ஒரு தயை நாம் பெற்று வாழ்வதற்கு தேவனாலே கற்றுக் கொடுத்து இந்த சத்தியத்தின்படி நம்ம இதயத்தை பக்குவப்படுத்துவோம், செயல்படுத்துவோம். கவனத்தை அடி சொல்லி இந்த செய்தியத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன்.